விழுப்புரம் நகரில் பவர் ஹவுஸ் சாலையில் நகராட்சி சாலையை ஆக்கிரமித்து சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட முத்துமாரியம்மன் கோயிலை இடிப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் இடிக்கும் பணியில் தொடங்கியுள்ளனர். ஒருபுறம் பொதுமக்கள் கொந்தளித்து கண்ணீர் விட்டு கதறி கோயிலை நெருங்க முயன்ற போது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா, இதுக்கு அட்ரஸே எங்களுக்கு தான். 300 வருஷத்து கோயில் இது. சின்ன இதுல இருந்து உருவாக்கி கட்டின கோயில். இதுக்கு முன்ன கட்டினவங்க இது வந்து கட்டி 54 வருஷம் ஆகுது ஐயா. இந்த கோபுரம் கட்டி 54 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நேற்று கட்டல, 54 வருஷம் ஆகுது. இது 3வது கும்பாபிஷேகம் பண்ண போறோம். நாங்க திடீர்னு வந்து கோயிலை இடிக்கணும். நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறோம், மந்திரிகிட்ட கொடுத்துக்கிறோம், எல்லா அதிகாரிகிட்டையும் கொடுத்துட்டோம் ஐயா. கொடுத்து டைம் கேட்டோம். நாங்கள் கோயிலை வந்து எங்கள் தெருவில் நவுத்திக்கிறோம், டைம் கொடுங்கண்ணா. சரின்னு பேசி போனாங்க. போன வாரம் வந்தாங்க, அதுக்கு முந்திரம் வந்தாங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து இடிக்கிறாங்க ஐயா. அப்போ ஒரு பொதுமக்களுக்கு டைமே கொடுக்கலாம் என்ன அர்த்தம் ஐயா? கலெக்டர் மேலே ஹைகோர்ட்டில் கேஸ் வந்துருச்சான், அவர் மேலே ரிமார்க் வந்துருச்சான். அதால கலெக்டர் வந்து இடிச்சே ஆகணும். ஹைகோர்ட்டில் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் கோயில் இடித்து லெட்டர் கொடுக்கணுமா? அப்போ தான் அவருக்கு அங்கே கிரீடம் வைப்பாங்களாம், கலெக்டருக்கு கிரீடம் கொடுப்பாங்களாம். இல்லைன்னா அந்த கிரீடம் கிடைக்காதான். ஒரே ஒரு வனஸ்பதியால இவ்வளோ அக்குறும் நடக்குது ஐயா. வனஸ்பதிக்கு இதுல இடமே இல்லையா, நகராட்சி இடம் இல்லையா. 7 அடி தான் இது நகராட்சி இடமே. 7 அடியில காரு போகுமா, பஸ் போகுமா, லாரி போகுமா? இதுனா மெயின் ரோடா? இது வரைக்கும் எங்க தெருவில் ஒரு ஆக்சிடென்ட்டோ எதுவும் சரித்திரம் இல்லை. பண பிரச்சனை 8 லட்சம் கேட்குறாங்க கோயிலை நவுத்த. அதை வந்து எங்க தெரு ஜனம் ரெடி பண்ணணும். நாங்கெல்லாம் கஷ்டவாளி. ஒரு ரூபாயை கொடுத்தா ஒரு கோயிலை உருவாக்கணும். யாரும் லட்சக்கணக்கில் வச்சுல எல்லாம் இப்போ வசதி இல்லை. நாங்கள் வந்து எஸ்சி பரஜாதி, நாங்கள் பரஜாதிகிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. நாங்கள் யாரும் எந்த கட்சிக்காரரும் எங்களுக்கு உதவி செய்யல. இன்னைக்கு எங்கள் கோயிலை எடுக்கிறாங்க ஐயா. இதான் இதுக்கு எங்களுக்கு ஒரு 3 மாசம் கொடுத்தா கூட நாங்கள் நவுத்திடுவோம் ஐயா. 3 மாசம் கொடுத்தா நாங்கள் கோபுரத்தை நவுத்திடுவோம் ஐயா. 3 மாசம் கொடுத்தா நாங்கள் அதுக்குள்ள எங்க காலில் விழுமா கை விழுமா நாங்கள் எங்கள் கோயிலை நவுத்திக்குவோம் ஐயா. இவ்வளோ பேர் கோயிலை இடிச்சா கட்ட முடியுமா ஐயா எங்களால்? நீங்கள் சொல்லுங்க. இப்போ மூலஸ்தானத்தை எடுக்கிறீங்க, எடுத்து எங்கேயோ போய் வச்சா நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம்? அந்த சிலையை உருவாக்க நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். பிச்சை எடுத்தோம், ரோடோட பிச்சை எடுத்துக்கிறோம். இந்த கோயில் கட்ட ஊடா மடி ஏந்திக்கிறோம், தெருவா மடி ஏந்தணும் ஐயா. நகை கடைக்கிறது மடி ஏந்தி எவ்வளோ அசிங்கப்படுதுமா? சரி போங்கடி. நானுங்க அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு உருவாக்கணும் கோயில் ஐயா. கோயிலை கட்டணும்லாம் எங்க கேட்குறான் ஐயா. கோயிலை கட்டும் போது அறிவோட கட்டியிருக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.